பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக உங்களை யாவரையும் பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜெயின் டிவியின் வழியாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் கூட அற்புதமான ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெப சிந்தையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகள் ஆண்டவரை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே, ஒரு வேத வசனத்தை நாங்கள் கவனிக்கவும் பார்க்கவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அது கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்லியிருக்கிறீங்களே சப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் நாடி தேடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களோடு இடைப்படிவராக நீர் பேசும், சேஷமாக அடிமை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசே தெரிந்து கொண்டு அவர்களை மீட்கும்படியாக மோசேயோடு பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அநேக இடங்களில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னால், இருக்கிறேன் என்கிறதான இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கடவுள் அநேக இடத்தில் அவர் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் நாம் போகும்போதெல்லாம் அவர் நம்மோடு இருக்கிறார். அநேக இடங்களிலே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அதே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்கிறார். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். பார்த்தீங்களா, நம்ம நிற்கிற இடத்துல கூட கடவுள் இருக்கிறார். அப்போ பாருங்கள், அவர் அந்த முட்செடி பற்றி எரிகிறதா அந்த நேரத்தில் மோசே, அந்த அக்னி சுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த பச்சை மரம் எரிந்து கொண்டிருக்கிற வேலையில் அவர் உற்று கிட்டே போகும்பொழுது, மோசே மோசே, நீ அங்கே நில்லு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். உன் பாதரட்சியை கலட்டி போடு. அல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹயாக் என்ற பேராயத்தில் சொல்லப்படுகிறது. இருக்கிறவாக இருக்கிற ஹயாக், எஷரயாக் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், நீ யாருன்னு சொல்லும் பொழுது, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவதில்லை. காரணம், இன்றைக்கு தேவனை பார்க்கக்கூடாத அளவுக்கு பிசாசானவன் பல்வேறு உலக காரியங்களை நமக்கு முன்பாக வைத்து தேவனை துதிக்காதபடிக்கு அவன் தடை செய்கிறத நாம் பார்க்கிறோம். நான் இருக்கிறேன், ஐ ஆம் என்று சொல்லுகிறான். ஒரு கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன். செம்பேடு என்கிறதான கிராமம். அந்த தேவ மனுஷன் ஊழியக்காரனை கொண்டு போனார். அவருடைய சகோதரன் மரித்து போனார். அவர் ஒரு லாயர். அப்பொழுது அவர் சொன்னார், இப்படியாக நாம் போவோம் மாறு என்று சொல்லி அங்கே அடக்காராதனை கொண்டு போகும்பொழுது ஒரு குட்டை மலைப்பகுதி போல் இருந்தது. அந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு நிலம், சொந்த நிலத்தில் அவருடைய தகப்பனாருடைய கல்லறை அவர் காண்பித்தார். அந்த இடத்துல அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, எவ்வளோ வசனம் இருக்குதே, இதை எதுக்கு போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஒரு நல்ல சீனியர் பாஸ்டர், நல்ல வேதத்தை அறிந்த ஒரு போதகர், அதை நான் அதுவரைக்கும் அந்த இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை நான் அவ்வளவு ஆழமாக நான் பார்த்தது கிடையாது. பிறகு ஆராய்ந்து பார்த்தால் வேதாகமத்தில்
ஆதியாமத்து வெளிப்படுத்தல் வரையில் இந்த ஐஎம்ன்ற வார்த்தை, நான் இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிற அந்த ஆறுதலான வார்த்தை எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. ஒருவேளை கணவனை இழந்து மனைவி தவித்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு சகோதரியே, நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை தகப்பனை இழந்து அனாதையாய் நிற்கிற மனைவி பிள்ளைகள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், கலங்காதிருங்கள் என்று சொல்லி. இப்படி அனாதைகளாய் திக்கற்றவளாய் வேதனையோடு பிரச்சனையோடு தேவைகளோடு, ஐயோ எனக்கு யாருமே இல்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு மன அழுத்தத்திலேயோ ஒரு தனிமையிலோ நீங்கள் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களா, கடவுள் உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இரக்கமான உருக்கம் நீடிய சாந்து மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கிறார். அன்பானவர்களே, என்று சொன்னால் எதற்கும் பயப்படாதிருங்கள், கடவுள் இருக்கிறேன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையானவர் இப்பொழுது நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏசாயா 41:10 கூட உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் 1 யோவான் 4:4 அவர் சொல்லுகிறார், உன்னில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. நானும் பிதாவும் நிலைத்திருக்கிறது போல நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தாள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் நிலைத்திருக்க வேண்டும் சொன்னால் அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கணும், நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். உனக்காக நான் இருக்கேன், ரோமர் 8:31 நாம் பார்க்கிறோம். உனக்கு முன் இருக்கிறேன் என்று சொல்லி கூட யாத்திராகமம் 33:14 பார்க்கிறோம். இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று ஏசாயா 52:12 பார்க்கிறோம். உன் அருகில் இருக்கிறேன் என்று 55 ஏசாயா 6 பார்க்கிறோம். உன்னை சுற்றி இருக்கிறேன் என்று சகரியா 2:5. இவையெல்லாம் அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தெளிவாக கொஞ்சம் வேத வசனத்தின் அடிப்படையில் கூட நாம் பார்க்கிறோம். The Lord Jesus Christ is the eternal. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் சொன்னால், அவர் நித்திய காலமாயிருக்கிறார். அவர் அனாதி தேவனாயிருக்கிறார். பரலோகத்தில் அவர் வார்த்தையானவர் மனிதனாக மாம்சத்திலே அவர் வந்தார். நமக்கு மீண்டுமாய் அதாவது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மறு ஜென்மம்னா முழுக்கி ஞானஸ்தானத்தின் வழியாக நித்திய வாழ்வை அவர் கொடுக்கிறார். மறுவாழ்வு. என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். அதுதான் குட் நியூஸ். என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் அநேகர் வாழ்கிறார்கள், மரிக்கிறார்கள், மண்ணாய் போய்விடுகிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்தது போல நம்மையும் ஒரு நித்திய வாழ்விலே நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு அவர் அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, எக்ஸோடஸ் அதாவது யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 23-35 வரையில் இருக்கிறதான அதனுடைய நிழலாட்டத்தை அங்கே நிழலாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது 23-35 வசனத்து வரையிலையும் அதற்கு இணையான ஒப்பான வார்த்தைகள், அதற்கு சரியான விளக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் யாத்ராகம் 3:13-15 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றதுன்னா, இதற்கு சரியான ஒரு விளக்கம் என்று சொன்னால் அயாக், அதாவது ஐஎம் என்று சொல்லுங்க, இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஐ எம் த வே என்று சொல்லுகிறார். நானே வழி என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் பாருங்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு முன்பாக பாருங்கள் 56, உங்கள் பிதாவை ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசை இருந்தான், கண்டு கொள்கிறான். என்னுடைய நாள், அப்போ கர்த்தருடைய நாள், சிலுவையில் மரிக்கிற இயேசுவின் நாள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே மோசேகையில் சொன்ன அதே வார்த்தையானவர், அதே இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். நான் இருக்கிறேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பார்த்தீங்களா, மோசே எந்த காலத்தில் வந்தார்? இங்கே நம்ம யோவான் அற்புதமாக எழுதுகிறார். இஸ்ரேல் மக்கள் இடத்தில் அவர் பேசுகிறான், இருக்கிறவராகவே இருக்குது. அப்போ கூட உணரலை, பைபிள் நல்லா படிச்சிருக்கிறாங்க. இது மோசே மூலியமாக பேசின அதே வார்த்தை தான், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அவர் உணராத அவர்கள் மாம்சத்தில் அவர்களை விரோதித்தார்கள் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் பார்க்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், ஐ எம் த
வே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இருக்கிறேன், இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். யோவான் 14:6 பார்க்கின்ற பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான், நானே ஐ ஆம் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அநேக இடங்களில் அவர் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். மக்களிடத்தில் ஆறுதலான வார்த்தையின் வழியாக அவர் வெளிப்படுத்துகிற நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, அதாவது ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லி யோவான் அதே சுவிசேஷம் 8:12 பார்க்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என்று சொன்னால் இருள் இருந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போது எப்படி இருள் இருந்தால் மரண பயத்தினால் அடிமைப்பட்டவர்களை மீட்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து, மேசியாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வந்தார். ஒரு பாலகனாக பிறந்தார். கன்னி மரியாள் வயிற்றில் அவர் பிறந்து அவர் 30 வருஷம் பெற்றோர் கீழ்ப்படிந்து 30ஆம் வயதிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். காரணம் 30வது வயதிலே தான் யூதர்கள் ஊழியத்திற்கு, ஆசாரியர்கள் ஊழியத்திற்கு பிரதிஷ்டை செய்வார்கள். அதே போல சட்ட திட்டங்களை அவர் ஃபாலோ பண்ணி கீழ்ப்படிந்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். பிறகு ஊழியத்தை அவர் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னன்னு சொன்னால், மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள் வயல்வெளியிலே. அங்கே பெரிய ஒரு வெளிச்சம் உண்டாகிறது, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்கே பயங்கரமான ஒளி, பயப்படாதிருங்கள், கிறிஸ்து இரட்சகர் பிறந்திருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போ என்னன்னு சொன்னால், அவர் ஒளியாகிய தேவன், இருளை நீக்க அவர் வந்தார். இருள் பிசாசு, இருள் பாவம், இருள் சாபமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்த மக்களை மீட்கும்படியாகத்தான் இயேசு இன்றைக்கும் அநேக குடும்பத்தில் இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு இருளை விரும்புகிறதால் இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒளியினிடத்திற்கு, ஆண்டவரிடத்திற்கு, கர்த்தரிடத்திற்கு, ஆலயத்திற்கு வராதபடிக்கு இன்றைக்கும் சத்துரு தடை பண்ணி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், என்னிடத்தில் திரும்பு என்று கடவுள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, அநேக வார்த்தைகள் அவர் சொல்லுகிறார். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப் என்று யோவான் 6:35 அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 35. இதை யாத்திராகம் 40ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது மேசையின் அப்பம் என்று அங்கே நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ என்னன்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர் நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார், பிரெட் ஆஃப் லைஃப். அப்போ நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள், மரித்து போனார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றும் அறியாமல் இருப்பான். ஜீவப்பம் நானே என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை சொல்லுவது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கின ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அதனால் தான் திருச்சபைகளிலே மாதம் முதல் வாரத்திலே அல்லது 2வது வாரத்திலே கம்யூனியன் சர்வீஸில் அப்பமும் திராட்சரசமும் இந்த விசுவாசத்தோடு பருகிறார்கள். வார்த்தை தான் அப்பம், அப்பம்தான் இயேசு. இயேசுவை நாம் புசிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள், அவருக்குள்ளாக இருக்கிற ஒளி, அவருக்குள்ளாக இருக்கிற வார்த்தை, அவரை போல நாம் மாறிவிடுகிறோம். என்னில் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அன்பானவர்களே, the bread, I am the bread of life என்று சொல்லுகிறார். நான் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். the new life என்று ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். I am the living one and I was dead என்று ஆண்டவர் சொல்கிறது நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், நான் மரித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் பாருங்கள்.
அது மாத்திரம் ஐ எம் த டோர் ஆஃப் த ஷிப் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்திலையும் அதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். யோவான் 10:11, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறான். இல்லையா? மேய்ப்பன் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதனால கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னால் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்து திருச்சபைக்கு அந்த ஆத்மாக்காக கண்ணீரோடு விடுகிற ஊழியக்காரன், மேய்ப்பனாக, உக்கிரக்காரனாக, வேலைக்காரனாக, தேவ தூதனாக ஆண்டவருடைய பார்வையில் அவர் பார்க்கிறார். ஆனால் எந்த ஒரு ஆத்மாதாயம் செய்யாதபடிக்கு, எந்த ஒரு திருச்சபை இல்லாதபடிக்கு அவர்கள் அப்படியே வீடுகள் தோறும் சுற்றி ஆத்துமாக்களை திருடுகிற கூட்டங்கள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கு கண்ணீரோடு அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஊழியனை விட்டு இன்றைக்கு ஏமாந்து ஓநாய்கள் பின்பாக, கள்ள போதர்கள் பின்பாக இன்றைக்கு திருச்சபை சீரழித்து கொண்டிருக்கிற பிசாசின் தந்திரங்களில் அகப்பட்டு அநேக கள்ள போதர்கள் இன்றைக்கு ஆத்துமாக்களை கெடுத்து தீய வழிகளை அவர்கள் நடத்துகிறார்கள். ஆனால் சோதனை வேதனை வரும்பொழுது ஆத்மா விட்டு ஓடிவிடுகிறார்கள். செடியை பிடுங்கி நடுவது போல இந்த நிலைத்திராத இந்த ஆத்மா அங்கே போகலாம், இங்கே போகலாம், அவங்க என்னை கூப்பிட்டாங்க, இவங்க என்னை கூப்பிட்டாங்க சொல்லி எங்கும் இல்லாமல் பின்மாற்றமாய் போகிற அநேக விசுவாசிகள் உண்டு. அப்படிப்பட்ட மக்களாய் நாம் இருக்கக்கூடாது. எண்ணி நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நான் இருக்கிறேன், நான் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றலாக விடேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொல்லி அநேக இடங்களில் நான் இருக்கிறேன், அயாக் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஐ எம் த லைஃப் என்று சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. ஐ எம் த லைஃப். உங்களுடைய வாழ்வு மாற வேண்டுமா? உங்களுடைய வாழ்வு ஒருவேளை வேதனையோடும் துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் ஆசீர்வாதம் இல்லாமல் சாபத்தில் நிறைந்திருக்கிறதா? மனம் திரும்புங்கள், இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே பாவியாக என்மேல் கிருபையாக இறங்கும் என்று சொல்லி ஒரு சிறு ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நித்திய வாழ்வை பெறுவீர்கள். கடவுள் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுக்காக அவர் பிரார்த்தனை செய்வார், அவர் பரிந்து பேசுவார். பிதாவின் அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குமாரனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாவத்தை குறித்து, நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். Glory to God என்று சொன்னால் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினாள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் விடுதலை பெற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய வாழ்வை பெற முடியும். நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐ எம் த ட்ரூத் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கும் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். இன்றைக்கும் அவர் நம்மதிலே இருக்கிறார். இப்பொழுது உன் உள்ளத்தை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, உன் இருதயத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, உன் வீட்டை அவருக்கு இயேசுவே இல்ல தலைவரோ வாரும் என்று சொல்லி, இயேசுவே நீர் ஒருவரே எனக்கு போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு இயேசு வண்டியில் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உள்ளத்திலே வாசமாக இருப்பார். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த தேவன் தான் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்க பிரியமான. ஐ எம் த ரெசரக்ஷன் என்று சொல்லுகிறார். நானே உயிர்த்தெழுதும் ஜீவனும் என்று அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கணும் பாருங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. அங்கே அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் இந்த சொல்கிறார் பாருங்கள். இயேசு அவளை நோக்கி 25ஆம் வசனம், யோவான் 11:25, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும், அதாவது உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறதான தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்.
ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இதே போல் இந்த வார்த்தை நீங்கள் ஆமாம் ஆண்டவரே, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் நம்புகிறேன். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையில் ஒளியாகிய நீர் வாரும் ஆண்டவரே, வார்த்தையானவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், சாபங்கள் நீக்கி என் கர்த்தாவே நீர் எனக்குள்ளாய் வாசமாய் நீர் வந்து தங்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நித்திய வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள் அன்பானவர்களே. என்று சொன்னால் அவர் நித்திய காலமாக அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம், அவர் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, glory to God. தேவன் இருக்கிறாக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்து அனுப்புகிறார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், அப்போ கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரோட கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் காண்கிற தேவன். எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் தன் சொந்த ஜனங்கள் அவர்களுடைய கூக்குரலை, காரணம் ஏன் அவர்கள் கூக்குறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை ஆராதிக்கவில்லை, தொழுது கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய வேலைகள், தங்களுடைய சுய காரியங்களுக்காய் அவர்கள் தேவனை மறந்து விட்டு ஓடி போனார்கள். அடிமையாக ஆண்டவர் சந்ததிகளை கொடுத்து விட்டார். எகிப்தில் பார்வோனிடத்தில் அவர்கள் அடிமைகளாக, அதே இடத்துல முதலாம் சிறையிருப்பு, நேபுகாத்நேச்சர், அசிரியர்கள் சிறையிருப்பு எல்லாம் கீழ்ப்படியாத பொழுது, கடவுளை தேடாத பொழுது இப்படிப்பட்ட சாபத்தினாலே அடிமைகளாய் போனார்கள். ஆளோட்டிகளாக ஆடு மாடுகளை ஓட்டுவதைப் போல ஓட்டி கொண்டு போனார்கள். 70 பேர் சென்றார்கள். ஈசாக்கினுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பினுடைய சந்ததி. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லியிருந்தார், 430 ஆண்டுகள் உங்கள் சந்ததியில் அடிமையாக இருக்கும் என்று சொல்லி. அதே போல் அவர்கள் அடிமையாக இருந்து யோசேப்பு எகிப்தில் போனதுனால அங்கே அவர்கள் தகப்பனாரெல்லாம் சகோதரர்கள் சென்று 70 பேராக இருந்தவர்கள் வலிகி பெருகி 30 லட்சத்திற்கு மேலாக அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மீட்கும்படியாக பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிறார்கள். எல்லாரையும் அவர் மீட்டெடுத்தார். எவ்வளவு இரக்கமுள்ளவர் பார்த்தீங்கன்னா. கர்த்தர் இரக்கமான உருக்கம் நீடி சாந்தம் மிகுந்த கிருபையுள்ளவர். அன்பானவர்கள், உங்கள் மீது கூட கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் மன உருக்கமுள்ளவராக இருக்கு. நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை. ஒருவேளை தவறுகளை மேலும் மேலும் செய்து கொண்டு ஒருவேளை பின்மாற்றமாய் போயிருக்கலாம். ஐயோ நான் பாவி, ஐயோ நான் தகுதி இல்லை, நான் பின்மாற்றமாக போயிட்டேன், எவ்வளோதான், எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கலாம். இயேசு இருக்கிறார், நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களை என்று சொன்னால் அவர் மீண்டுமாய் அவர் சொல்லுகிறார். யோவான் 14, நான் உங்களை திக்கற்றலாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது எட்டாவது பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று கடவுள் சொல்லுகிறார். அவர் நோக்கி கூப்பிடுவோமா? நிச்சயமாக கடவுள் உங்கள் வார்த்தைக்கு செவிசாய்த்து அவர் உடனே உனக்கு இறங்குவார். அன்பானவர்களை, என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன். எப்பொழுதும் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவர் இறங்குகிறார். அவருக்கு பிரியமானது நாம் செய்யும் பொழுது, அவருக்கு உண்மையாக நாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு அவரை துதிக்கும் பொழுது, தொழுகை செய்யும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பேன். இந்த வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குண்டில் மேல் வைக்கப்பட்ட விளக்கைப் போல கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இயேசுவை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, அப்பா நீ எவ்வளவு நல்லவரப்பா. நீ இன்றும் எங்கள் பதில் இருக்கிறீர். அடுத்தவரே, அடிமை மறைத்து நீர் பேசினீர் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறதப்பா. உடைய வார்த்தை சத்தியம் ஆண்டவரே, ஒரு வார்த்தை நித்தியம் ஆண்டவரே.
ஒரு வார்த்தை பேதையை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. ஒரு வார்த்தை ஆண்டவரே அநேகரை குணமாக்குகிறதா இருக்கு. ஒரு வசனத்தை அனுப்பி நீர் சுகப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆறுதல் கொடுக்கிறதா இருக்கிறது. உடைய வார்த்தை சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. உடைய வார்த்தை நிம்மதி கொடுக்கிறதப்பா. உடைய வார்த்தை தேற்றுகிறதா இருக்கிறது. உடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நிம்மதியும் பலனாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் பக்கம் நீங்கள் யுத்தம் பண்ணுகிற இருக்கிறீங்கப்பா. எங்களை ஆண்டவரே சகோதரனாக, ஆண்டவரே மணவாளனாக, கடவுளாக எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையில் அப்பா எங்களை தாங்கி வழி நடத்துகிற எங்கள் வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம். செய்தி எல்லா நன்மைகளுக்கு நன்றிரப்பா. எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சமாதானமின்றி நிம்மதியின்றி வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தெய்வீக சுகத்தை ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், காரியத்தை வாக்கி செய்யும். ஆண்டவரே அடியேன் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் அப்பா 1, 10, 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி இயேசு என்னோடு பேசினார், இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்லி சபையில் அவர்கள் சாட்சி சொல்லி நித்தியத்திற்கென்று தகுதிப்படுத்த ஆயத்தப்படுத்து மக்கே துதிகான மகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லவன நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.